இந்தியால இருந்து ஃபாரின் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு இந்த வீடியோல வித் பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட, அதாவது ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் வந்து இதுல மல்டிபிள் ஆக்ட்ஸ் வந்து இதுல கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வரும். ஃபெமா, ஜிஎஸ்டில என்னென்ன இம்பாக்ட் வரும். இந்த பர்ட்டிகுலர் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு என்னென்ன இம்பாக்ட் வரும் அப்படிங்கிறத வித் பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட நான் சொல்லப் போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். ரியாலிட்டியில ஆர்பிஐ அண்ட் ஃபெமா ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஃபாரின் ஃபாரின் ஸ்டாக்ஸை நீங்க பை பண்ண முடியாது. அதாவது ஈஸியா நீங்க வாங்கிற முடியாது. ஏன்னா ஆர்பிஐ அண்ட் ஃபெமாவோட ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். பட் என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, டோட்டலா ஒரு 6 லீகல் வேஸ்ல ரெசிடென்ட் இந்தியன்ஸ் ஃபாரின் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணலாம். என்னென்ன வே அப்படிங்கிறத நான் சொல்றேன் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் கிஃப்ட், செகண்ட் இசாப், தேர்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ், ஃபோர்த் வந்து ஆர்எஃப்சி அக்கவுண்ட், ஃபிஃப்த் வந்து போனஸ் ஷேர்ஸ் அண்ட் சிக்ஸ்த் ஃபைனலி நாட் பெர்மனன்ட்லி ரெசிடென்ட் ரூல். இந்த ஆறு ஆறு ரூல் இருக்கு இல்லையா? இந்த 6 வேஸ் இருக்கு, லீகல் வேஸ். இதுதான் வந்து ஃபெமால வந்து அதாவது நீங்க ஒரு ஷேர்ஸ் அக்வயர் பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபெமால இந்த 6 வேஸ்ல தான் நீங்க லீகலா ஷேர்ஸ் அக்வயர் பண்ண முடியும். ஓகே. அது எப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஃபாரின் ஷேர்ஸ். ஸோ இந்த கிஃப்ட் ஆஃப் ஃபாரின் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அப்ராட்ல இருந்து யாராவது ஷேர்ஸ கிஃப்ட்டா கிஃப்ட்டா குடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியால நீங்க லீகலா ஹோல்ட் பண்ண முடியும். இந்தியால நீங்க லீகலா ஹோல்ட் பண்ண முடியும். ஓகே. ஆஸ் பெர் ஃபெமால. ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ல இருக்கிற உங்க அங்கிள் யுஎஸ்ல இருக்கிற உங்க அங்கிள் ஒரு 20 ஆப்பிள் ஷேர்ஸ ஒர்த் ஆஃப் 2.5 லேக் ஒர்த்தான ஆப்பிள் ஷேர்ஸ கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளோட வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல உங்க அங்கிள் வந்து ரிலேட்டிவ். அதாவது ஆஸ் பெர் ஃபெமா லால பார்த்தீங்கன்னா, அங்கிள் வந்து ரிலேட்டிவ். ஸோ இன்கம் டாக்ஸ்ல கிஃப்ட் பண்ற டைம்ல டாக்ஸ் கிடையாது. ஆஸ் பெர் இன்கம் டாக்ஸ்ல டாக்ஸ் கிடையாது. எப்போ கிஃப்ட் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல டாக்ஸ் கிடையாது. பட் லேட்டர் நீங்க இந்தியால செல் பண்ணும்போது, இந்தியால இத செல் பண்ணும்போது கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் கேஸ். அதாவது கிஃப்ட் ஆஃப் ஃபாரின் ஷேர்ஸ். செகண்ட், லண்டன்ல இருக்கிற உங்களோட ஃபேமிலி ஃபிரெண்ட் ஒரு 5 டெஸ்லா ஷேர்ஸ ஒர்த் ஆஃப் 3.77 லேக்ஸ் ஒர்த் ஆஃப் டெஸ்லா ஷேர்ஸ கிஃப்ட் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிச்சுவேஷன்ல இவரு வந்து ரிலேட்டிவ் கிடையாது. இந்த ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் கிடையாது. ஃபுல் அமௌண்ட்ட, இந்த 3.75 லேக்ஸ் ஃபுல் அமௌண்ட்ட நீங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸா டாக்ஸபிளா ஷோ பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல கிஃப்ட் வந்து மோர் தென் 50,000 ரிசீவ்டு ஃப்ரம். ஸோ ஆஸ் பெர் இந்த இன்கம் டாக்ஸ் லால 50,000க்கு மேல நீங்க கிஃப்ட்டா ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து டாக்ஸபிள். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல உங்களுக்கு டாக்ஸபிளா வரும். ஸோ லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது பேஸ்ட் ஆன் த ஹோல்டிங். ஓகே. இதுல ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் கிடையாது. ஏன் அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னா, இட்ஸ் அ பெர்சனல் கிஃப்ட். இட்ஸ் நாட் அ பிசினஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இது பிசினஸ் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஸோ இதுல ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இல்ல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் டிரான்சாக்ஷனுக்கு போவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இசாப். இசாப் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி. ஸோ நெறைய பேர் இத வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்ட்டிகுலர் அசஸ்மென்ட் இயர்ல. இசாப் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி. இது எப்படி அப்படின்னா, நீங்க ஒரு கூகுள் இந்தியாலயோ, இல்ல மைக்ரோசாஃப்ட் இந்தியாலயோ இந்த மாதிரி கம்பெனில ஒரு இந்தியன் சப்சிடரில நீங்க வொர்க் பண்றீங்க அப்படின்னா, பேரண்ட் கம்பெனி என்ன பண்ணும், அப்ராட்ல இருந்து ஒரு இசாப் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம், எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் குடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் ஒரு 100 மைக்ரோசாஃப்ட் இசாப் ஒரு 100 மைக்ரோசாஃப்ட் இசாப் வந்து குடுக்குறாங்க. கிராண்ட் பண்றாங்க. $10 ஈச். $10 ஈச். மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா $25. மார்க்கெட் பிரைஸ் $25. சப்போஸ் நீங்க எக்ஸர்சைஸ் பண்ற டைம்ல அதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கிராண்டிங்கிறது வேற, எக்ஸர்சைஸ்ங்கிறது வேற. ஸோ எக்ஸர்சைஸ் பண்ற டைம்ல அதோட டிஃபரன்ஸ் ஒரு $15 இருக்குன்னு வைங்க. இந்த சிச்சுவேஷன்ல இது வந்து உங்களோட சேலரி இன்கம்ல பெர்க்சைட்ஸா டாக்ஸபிள் ஆகும். சேலரி இன்கம்ல பெர்க்சைட்ஸ்ல டாக்ஸபிள் ஆகும். சப்போஸ் நீங்க லேட்டரா சேல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ட கேபிட்டல் கெயினா டாக்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ட கேபிட்டல் கெயினா டாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அத நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல.
ஓகே. ஸோ ESOP வந்து 2 இடத்துல டாக்ஸ் ஆகும். 2 ஸ்டேஜ்ல டாக்ஸ் வரும். ஃபர்ஸ்ட்டு எக்ஸர்சைஸ் பண்ணும்போது. எக்ஸர்சைஸ் பண்ணும்போது சேலரி, பெர்க்சைட்ஸ், சேலரி அது டாக்ஸா இது பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, சேல் பண்ணும்போது. சேல் பண்ணும்போது கேப்பிட்டல் கெயின். கேப்பிட்டல் கெயின் நீங்க டாக்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு நாட் அப்ளிகபிள். பிகாஸ் இட்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஜிஎஸ்டி. இந்த பர்ட்டிகுலர் டிரான்சாக்ஷன் ESOPங்கிறது ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இன்கம் டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபெமா பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ 3யும் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஃபெமா ரூல்ல என்ன நம்மளுக்கு குடுக்குறாங்களோ, என்ன லீகல் வேல குடுக்குறாங்களோ, இந்த 6 ஆப்ஷன்ஸ்ல என்னென்னலாம் இம்பாக்ட் உங்களுக்கு ஆகும், ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டில அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா இப்ப நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த 2 கேஸஸ் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் ஃபாரின் ஷேர்ஸ். இன்ஹெரிடன்ஸ் விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, சப்போஸ் உங்களோட டாட் வந்து லண்டன்ல ஒரு பிரிட்டிஷ் பெட்ரோலியம் ஷேர்ஸ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? லண்டன்ல. இல்ல டெஸ்லா ஷேர்ஸ் ஏதோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த சிச்சுவேஷன்ல அவரு வந்து டயட் ஆயிட்டார்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேர்ஸ இன்ஹெரிட் பண்றீங்க. இன்ஹெரிட் பண்ணும்போது, அந்த இன்ஹெரிட் பண்ற டைம்ல உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது இந்தியால. ஓகே. அது டாக்ஸே கிடையாது ஸ்டார்ட்டிங்ல. பட் நீங்க அத சேல் பண்ணும்போது, அந்த பர்ட்டிகுலர் டெஸ்லா ஷேர்ஸோ, இல்ல பிரிட்டிஷ் பெட்ரோலியம் எத நீங்க இன்ஹெரிட் பண்ணியிருக்கீங்களோ, அத நீங்க இந்தியால செல் பண்ணும்போது, கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் வரும். ஸோ கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் வரும்போது, அப்ப என்னோட காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் இன் த சென்ஸ் பர்ச்சேஸ் பிரைஸ். பர்ச்சேஸ் பிரைஸ் என்ன அப்படின்னா, உங்க டாட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார் இல்லையா? அந்த பர்ச்சேஸ் பிரைஸ். அதுதான் உங்களோட காஸ்ட். ஸோ நீங்க செல் பண்ண போறது செல்லு. இது 2க்குள்ள டிஃபரன்ஸ் லாங் டர்மா, ஷார்ட் டர்மான்னு பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஹெரிட் பண்ணும்போது டாக்ஸ் கிடையாது. சேல் பண்ணும்போது கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் மட்டும் வரும். ஸோ இதுல உங்களுக்கு ஜிஎஸ்டி இதுல அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் ஃபாரின் ஷேர்ஸ்ல உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. அடுத்து 4த் ஒன் பர்ச்சேஸ் ஃப்ரம் பர்ச்சேஸ் ஃப்ரம் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட். இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்க அப்ராட்ல வொர்க் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது, அப்ராட்ல வொர்க் பண்ணியிருக்கீங்க. எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, அப்ராட்ல வொர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது, உங்க ஃபாரின் சேவிங்ஸ் ஆர்எஃப்சி அக்கவுண்ட்ல மெயின்டெயின் பண்ணலாம். உங்க ஃபாரின் சேவிங்ஸ் ஒரு $10,000 இல்ல $1,00,000 நீங்க அங்க சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அத ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட் நீங்க சேவ் பண்ணிட்டு, அந்த அக்கவுண்ட்ல இருந்து நீங்க ஃபாரின் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். Apple, Amazon என்ன ஷேர்ஸ்ல நீங்க இது பண்ணாலுமே, அங்க நீங்க அந்த பர்ட்டிகுலர் ஆர்எஃப்சில இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து பெர்மிசிபிள் ரூட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க துபாய்ல வொர்க் பண்ணிட்டு ஒரு $1,00,000 வந்து சேவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் ஆர்எஃப்சி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, அதுல $10,000 நீங்க அதுல வந்து டாலர்ஸ யூஸ் பண்ணி நீங்க ஷேர்ஸ் வாங்கலாம். அது உங்களுக்கு எந்த ஒரு இம்பாக்ட்டுமே வராது. டாக்ஸேஷன் இம்பாக்ட்டுமே வராது. பட் இதிலிருந்து வர டிவிடெண்ட் இன்கம் இது வந்து இந்தியால வந்து டாக்ஸபிள். இதிலிருந்து வர டிவிடெண்ட் இன்கம் இந்தியால டாக்ஸபிள். ஷேர்ஸ நீங்க செல் பண்ணும்போது கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் கண்டிப்பா வரும் இன்கம் டாக்ஸ்ல. ஆல்ரெடி நீங்க அந்த கண்ட்ரில டாக்ஸ பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்தியால ஃபாரின் டாக்ஸ் கிரெடிட்ட கிளைம் பண்ணலாம். இந்தியால ஃபாரின் டாக்ஸ் கிரெடிட்ட நீங்க கிளைம் பண்ணிடலாம். பட் இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரீமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பர்ட்டிகுலர் 2 கண்ட்ரிக்கும் என்ன டாக்ஸேஷன் ட்ரீட்டி இருக்கு. அந்த ட்ரீட்டிய நீங்க பார்த்து, அதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்க அவைல் பண்ணிக்கலாம் 1. ஸோ இந்த பர்ச்சேஸ் ஃப்ரம் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி இந்த இது இருக்கு அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? ஃபாரின் கண்ட்ரி அக்கவுண்ட், ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட். இதுல இருந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இது யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நீங்க வந்து ஃபாரின்ல ரொம்ப வொர்க் பண்ணிட்டு, ரொம்ப வருஷம் இருந்து நீங்க சேவிங்ஸ் அங்க ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் ஃபாரின்ல ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஃபாரின் கரன்சிலயே வாங்கலாம். இந்த பர்ட்டிகுலர் அக்கவுண்ட்ட நீங்க இந்தியால ஓப்பன் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த பெனிஃபிட் இந்த பர்ட்டிகுலர் ஃபெமா ரூல்ல உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போனஸ் ஷேர்ஸ். போனஸ் ஷேர்ஸ்ங்கிறது என்ன கான்செப்ட்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஆல்ரெடி ஃபாரின் கண்ட்ரில ஷேர்ஸ ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. அதையும் நீங்க ஹோல்ட் பண்ண முடியும். ஃபாரின் கம்பெனில வச்சிருக்கீங்க ஆல்ரெடி ஷேர்ஸு. அத நீங்க அகைன் ஹோல்ட் பண்ண முடியும். போனஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா ஹோல்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 100 மைக்ரோசாஃப்ட் ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப அந்த கம்பெனி ஒரு போனஸ் 1:1 போனஸ் ஷேர்ஸ் டிக்ளேர் பண்றாங்கன்னா, இப்போ உங்ககிட்ட 200 ஷேர்ஸ் இருக்கு. இப்போ உங்ககிட்ட 200 ஷேர்ஸ் இருக்கும். போனஸ் அலாட் பண்ற டைம்ல டாக்ஸ் கிடையாது. போனஸ் எப்ப அலாட் பண்றாங்களோ, அந்த டைம்ல உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. பட் செல் பண்ணும்போது டாக்ஸபிள் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் வரும். அது எப்படி உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் வந்து ஆல்வேஸ் 0 தான்.
0. ஸோ சேல் பண்ணும்போது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இது லாங் டர்மா, ஷார்ட் டர்மான்னு பேஸ் பண்ணி நீங்க கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ற மாரி வரும் இந்தியால. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது போனஸ் ஷேர்ஸ்க்கு. ஸோ போனஸ் ஷேர்ஸ்க்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்பிஐலயே பர்மிட் பண்ற ரூட். ஸோ இந்த ரூட்ல நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே. 6த் ஒன் நாட் பெர்மனன்ட்லி ரெசிடென்ட் ரூல். ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்கு ஒரு ஷார்ட் டர்மா இந்த இடத்துல ஃபெமால ஷார்ட் டர்ம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப் டூ 3 இயர்ஸ் ஜாப்க்காக வந்திருக்காரு அப்படின்னா, அவரோட ஃபாரின் இன்கம்ல இருந்து ஒரு ஃபாரின் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்தியால இருந்துகிட்டே. ஓகே. ஸோ என்ன கான்செப்ட்னா உங்களுக்கு இந்தியன் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு டிஃபரெண்ட் ஆஃப் விச் மீன்ஸ் ஒரு ஒரு இந்தியால வந்திருக்காங்க அப்படின்னா, இந்தியால ஏர்ன் பண்ற இன்கம், இந்தியால ரிசீவ் பண்ற இன்கம். ஓகே. ரிசீவ் பண்ற இன்கம் அது இது நம்ம இதுல வந்து டாக்ஸபிள் ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல டாக்ஸபிளா இருக்கும். பட் உங்களுக்கு ஃபெமா ரூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு அப் டூ 3 இயர்ஸ்க்கு நீங்க ஜாப்க்காக வந்தீங்கன்னா, ஃபாரின்ல ஏர்ன் பண்ணிட்டு நீங்க ஃபாரின்ல ஷேர்ஸோ, இல்ல ஃபாரின்ல திங்ஸோ ஃபெமா ரூல்ல உங்களுக்கு பெர்மிட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஏ வந்து ஒரு கனடியன் சிட்டிசன் வச்சுக்கோங்களேன். மிஸ்டர் ஏ. அவர் வந்து பெங்களூர்ல ஒரு 2 இயர்ஸ் வொர்க் பண்றாரு. அவரு நியூயார்க்ல ஒரு அபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு. அங்க இருந்து ஒரு ரென்டல் இன்கம் வருது. அந்த ரென்டல் இன்கம்ம டெஸ்லா ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. சின்ஸ் அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ அந்த ஃபாரின் இன்கம் இந்தியால டாக்ஸபிள் கிடையாது. அந்த ஃபாரின் இன்கம் இந்தியால டாக்ஸபிள் கிடையாது. ஸோ செகண்ட் கேஸ் பாருங்க. மிஸ்டர் பி சிங்கப்பூர்ல வொர்க் பண்ணிட்டு இந்தியாவுக்கு பெர்மனன்ட்டா ரிட்டர்ன் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ரெசிடென்ட் பட் ஆர்டினரி ரெசிடென்ட். இந்த சிச்சுவேஷன்ல ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் லால என்ன சொல்றாங்கன்னா, குளோபல் இன்கம் குளோபல் இன்கம் இந்தியால டாக்ஸபிள் விச் மீன்ஸ் டிவிடெண்ட், கேபிட்டல் கெயின் அண்ட் இது எல்லாமே இந்தியால டாக்ஸபிள். இதுக்கும் இவங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. இந்த பர்ட்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நாட் பெர்மனன்ட்லி ரெசிடென்ட் ரூல். ஸோ அந்த ரூல்ல உங்களுக்கு வந்துரும். இது வந்து பெர்மிட்டபிள் ரூட். ஸோ ஃபைனலா பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ ஃபிரெண்ட்ஸ் 6 லீகல் வேஸ்ல ஃபாரின் ஷேர்ஸ ஹோல்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கிஃப்ட், செகண்ட் ஈசாப், தேர்ட் வந்து இன்ஹெரிடன்ஸ், ஃபோர்த் வந்து ஆர்எஃப்சி அக்கவுண்ட்ல நீங்க இது பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் வந்து போனஸ் ஷேர்ஸ், சிக்ஸ்த் வந்து நாட் பெர்மனன்ட்லி ரெசிடென்ட் ரூல். ஸோ ஃபெமா இது வந்து ப்ராப்பரா அலோவ் பண்ணுது. ஆஸ் பர் ஃபெமா இது ப்ராப்பரா அலோவ் பண்ணுது. இன்கம் டாக்ஸ் சைட்ல பார்த்தீங்கன்னா, கிஃப்ட், பெர்கசைட்ஸ், கேபிட்டல் கெயின்ல டாக்ஸ் வரும். ஸோ இம்பார்ட்டன்ட்டா நீங்க பார்க்க வேண்டியது, ஃபாரின் ஷேர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது, ஷெட்யூல் ஃபாரின் அசெட்ஸ்ல நீங்க டிக்ளேர் பண்ணணும். ஓகே. இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இந்த பர்ட்டிகுலர் திங்ஸ்ல, நீங்களும் இந்த மாதிரி ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வே உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.